இங்க ஒரு துப்பாக்கி மேல ஒரு வெட்டுக்கிளி ஒண்ணு வந்து உட்காருது. அது கரெக்டா ட்ரிகர் மேல ஏற நேரமா பார்த்து அங்க இருந்து ஒரு சேவல் வந்து அது கொத்திடுது. இத கொத்தனதுமே ட்ரிகர் பிரஸ் ஆகி அதுல இருந்து குண்டு இப்போ அங்க இருந்து ஜாப்பனீஸ் ஜெனரல் மேலேயே போய் விழுந்துடுது. ஆக்சுவலா ஜாப்பனீஸ் ஆர்மிங்க எல்லாமே இந்த சைனா கிராமத்துல இருக்க ஒரு புதையலை தேடி வந்திருக்காங்க. சோ அந்த கிராமத்து மக்கள் இவங்க சமாளிக்கிறதுக்காக அங்க நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்பார்க்காத மாதிரி இந்த குண்டு இப்ப இந்த ஜெனரல் மேலேயே போய் விழுந்துடுது. அதுல கடுப்பாய் போய் அந்த சேவலை இப்ப துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதை துரத்துற டென்ஷன்ல அங்க இருக்க ஒரு கவனிக்காம ஒருத்தன் போய் இடிச்சிடுறான். உடனே மரத்துல கட்டி வச்சிருந்த குண்டு ஒண்ணு இவன் மேலேயே விழ போகுது. அதுக்குள்ள இவனும் உஷாராய் போய் அதை புடிச்சிடுறான். அப்பாடா தப்பிச்சிட்டோம்டான்னு நினைக்கிறான். இத தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அந்த கிராமத்து பசங்க கையில ஒரு உண்டிகோலை வச்சு பக்கத்துல இருக்க தேன் கூட்டு மேலேயே அடிச்சு விட்டுறானுங்க. அந்த தேன் கூடு இவன் மேல விழுந்ததும் பயத்துல கையில வச்சிருந்த குண்டை கீழே போட்டுறான். அதுவுமே இப்ப வெடிச்சு போயிடுது. இப்போ இவங்களால உள்ளேயே போக முடியாத கோவத்துல எல்லார் வீட்டு கதவையும் சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு வீட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கேயுமே ஒரு டிராப் ஒன்னு செட் பண்ணி வச்சு அங்க வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே இந்த பசங்க ஓட விட்டுறானுங்க.